தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. தூய ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். எளியவர்களுடைய தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரகாசத்தின் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் ஆழம் நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை. இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: புனித லோயோலா இஞ்ஞாசியார் தனது உன்னதமான ஆன்மீக பயிற்சியில் 30 நாள் இயக்கப்பட்ட அமைதியான தியானத்திற்கான ஒரு வடிவமைப்பை வழங்குகிறார். இதனை மன்றேசா தியானம் என்று அழைப்பார்கள். இது பலரால் சிறந்த தியான அனுபவமாக கருதப்படுகிறது. அந்த தியானத்தின் முதல் வாரத்தில் தியானம் செய்பவர் முதன்மையாக மரணம், பாவம் மற்றும் அதன் விளைவுகள், நரகத்தின் அணைக்க முடியாத நெருப்புகள் மீது கவனம் செலுத்துகிறார். புனித இக்னேசியஸ் ஏன் இந்த வழியில் தனது தியானத்தை தொடங்க வேண்டும்? ஏனென்றால் கடவுளுடன் ஐக்கியத்தில் நமது வளர்ச்சியின் அடித்தளம் மனம் திரும்புதல் என்பதை அவர் புரிந்து கொண்டார். மேலும் மனம் திரும்புதலுக்கு பாவம் மற்றும் அதன் விளைவுகள் பற்றிய நேர்மையான மற்றும் முழுமையான ஆய்வு தேவைப்படுகிறது. இன்று நரகத்தின் அணையாத நெருப்பை பற்றி சிந்தித்து பாருங்கள். அந்த முடிவுக்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் தப்பி ஓடுவதற்கான ஒரு தீவிரமான விருப்பத்தை வளர்த்து கொள்ள உங்களை நீங்களே அனுமதிக்கவும். திருவருகையின் 2வது வாரத்தில் நாம் நுழையும் போது புனித திருமுழுக்கு யோவான் இந்த எச்சரிக்கையை சிந்தித்து பாருங்கள். அவர் உங்களுக்கு நேரடியாக அந்த வார்த்தைகளை சொல்வதை கேளுங்கள். நரகத்தின் அணையாத நெருப்பை தவிர்க்க நாம் விரும்புவது போலவே பாவத்திற்கு பயந்து அதை தவிர்க்க வேண்டும் என்ற அவருடைய அறைகூவலுக்கு நாம் செவி கொடுப்போம். இந்த அடிப்படை உண்மையுடன் தொடங்குங்கள். இதனால் ஆழ்ந்த மனம் திரும்புதலை வளர்த்த பிறகு உங்கள் இதயத்தையும் மனதையும் பரலோகத்தின் மகிமையான வாக்குறுதியை நோக்கி திரும்ப நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்ற இலக்கோடு இன்றைய திருவருகை காலத்தினுடைய 2ஆம் வாரத்தில் நாம் நுழைவோம். இறையருள் நம்மை தாங்கி வழிநடத்துவதாக. ஜெபிப்போமாக. மனதுருக்கமும் இரக்கமும் கொண்ட அன்பு இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். மன்னக மனிதர்களாகிய எங்களை மீட்க விண்ணக மாட்சியை துறந்து எங்கள் பலவீனங்களிலும் துன்பங்களிலும் பங்கு கொள்ள குழந்தை வடிவிலே பிறக்க திருவுளம் கொண்ட அன்பு நேசரே, உம்முடைய வியப்புக்குரிய அன்பை நினைத்து மனதுருகி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கற்புல நாகாத கடவுளின் சாயலாக விளங்கியவரே, காலங்களுக்கெல்லாம் முந்தினவரே, யுக யுகங்களுக்கும் கடவுளாக விளங்கும் நீர் எங்களுடைய மீட்பு வரலாற்றை தொடங்க எங்கள் மத்தியிலே குழந்தை வடிவத்திலே அவதரிக்க நீர் திருவுளம் கொண்ட காலத்தில் இருக்கும் எங்களுடைய வாழ்வை புனிதப்படுத்த இன்று எங்களோடு தங்குவீராக. உமக்கான வழியை ஆயத்தப்படுத்த திருமுழுக்கு யோவானை ஏற்பாடு செய்தீர். அவருடைய குரலுக்கு செவி கொடுத்து மனமாற்றத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்த மனிதர்களை தூய ஆவியின் அருட்கொடையால் நிரப்புவீர் என்று வாக்குறுதி கொடுத்த அன்பு இறைவா, நாங்களும் எங்களுடைய பாவ வாழ்வை விட்டு விலகி பாவத்தினால் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் மேடு பள்ளங்களை சரிபடுத்த உமதருள் வேண்டி நிற்கிறோம். நற்கனிகள் கொடாத எங்கள் வாழ்வை செம்மைப்படுத்த உம்முடைய வார்த்தை என்னும் கோலை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் வாழ்வில் உமக்கு எதிராக செய்த பாவங்களை நினைவுகூர அருள் தாரும்.
நாங்கள் என்ன செய்துவிட்டோம் என்று மனிதர்கள் கேட்கிறார்களே தவிர தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துவதில்லை என்று எரேமியா இறைவாக்கினர் உரைப்பது போல எங்கள் பாவங்களை, குறிப்பாக ரகசியமாக விளையாடி கொண்டிருக்கும் பாவங்களை உம்மிடத்தில் அறிக்கையிட்டு அந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் சாத்தானின் கொடூர பிடிகளிலிருந்தும் எங்களை விடுவித்துக் கொள்ள எங்கள் வாழ்வை உமது வார்த்தையின் வெளிச்சத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். எங்களை மன்னியும் சுவாமி. எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தும். கரைகளை கழுவும் உமது இரத்தத்தால் எங்கள் உடல் உறுப்புகளில் தொற்று கொண்டிருக்கும் வியாதிகள், நோய்க்கிருமிகள், வலிகள், வேதனைகள் போன்றவற்றை நீக்கியருள்மாறும் இடத்தில் மன்றாடுகிறோம். நிலை வாழ்வை நாங்கள் பெற்று என்றும் உமது முன்னிலையில் நாங்களும் எங்கள் குடும்பமும் பிழைத்திருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடத்தில் வாஞ்சையோடு இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மாரநாத்தா, ஆண்டவரே வாரும். மாரநாத்தா, ஆண்டவரே வாரும். மாரநாத்தா, ஆண்டவரே வாரும்.